குருநாதர்களெல்லாம் மேலான குருநாதர். அதாவது இந்த மனித பிறவி, இதில் நம்ம வாழ வேண்டிய முறைகள், இந்த வாழ வேண்டிய முறைகளில் நாம் நடந்து செல்வதற்குரிய வழிகள், அந்த வழிகளிலே செல்லும் பொழுது ஏதாவது தடை ஏற்பட்டால் அந்த தடைகளையும் நீக்குவதற்கான ஆலோசனைகள், செய்திகள், உதவிகள். குருநாதர்னா இப்ப மணிவாசக பெருமான்னா எங்கேயோ இல்லைன்னு இங்க இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அவர் ஒரு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தார், இப்பொழுது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றும் கூட அவர்கள் திருவாசக வடிவமாக நம்மிடம் இருக்கிறார். எங்கெல்லாம் திருவாசகம் ஓதப்படுகிறதோ, எங்கெல்லாம் திருவாசகம் நினைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அந்த குருநாதனுடைய வடிவம் நினைக்கப்படுகிறதோ, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஆகவே அந்த திருவாசகத்தை எங்கெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அங்கு மணிவாசக பெருமான் எழுந்தருள்கிறார். அவரை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே, அவரை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய இடங்களிலே அவர் எழுந்தருள்கிறார். அவர் எந்த இடத்திலெல்லாம் எழுந்தருள் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சிவபெருமானும் இருக்கிறான். இது நிச்சயமான சத்தியமான உண்மை. அப்ப சிவபெருமானே நம்ம வீட்டுக்கு வந்துடுறான்னு வச்சுங்க. திருவாசகத்தை நாம் படிப்பதன் மூலமாக, ஓதுவதன் மூலமாக மணிவாசகரும் சிவபெருமானும் எழுந்தருளிட்டா அப்புறம் நமக்கு என்ன குறை வந்துவிடும்? என்ன குறை வர முடியும்? ஆகவே இந்த இறைவனே குருவே சிவமென கூறின நந்தி என்று திருமந்திரம். சிவபெருமான் குருநாதனாக வருகிறான். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பிள்ளை எழுந்தருளாயே என்று ஒரு இடத்தில் சொல்றார். அப்ப கடவுள் குருநாதன் வடிவமாக வருகிறான். நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் மணிவாசக பெருமான் மண்ணுலகத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அந்த பெருமான் அளப்பரிய கருணையோடு நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக, நம்மையெல்லாம் கைபிடித்து அழைத்து செல்வதற்காக, ஒரு தகப்பனார் சின்ன குழந்தைய ஒரு இடத்துக்கு அழைச்சு போனா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறார் இல்லையா? ஒருவேளை நாம திருவிழாவில் சாமி பார்க்க முடியலன்னா, நம்ம சின்ன உயரமா இருக்கோம், ஒரு 4-5 வயதா இருந்தா தகப்பனார் என்ன செய்யறாரு? தூக்கி தோள் மேல வச்சு இறைவனை காட்டுறாரு நமக்கு இல்லையா? சாமி தோப்பார் அப்படி சொல்றாரு இல்லையா? அதுபோல மணிவாசக பெருமான் என்ன செய்கிறார்னா, நமக்கு வாழ வேண்டிய வழிகள், நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை அவர் நமக்கு சொல்கிறார். அதோடு கூட அந்த இறைவனையும் காட்டித் தருகிறார். இன்னொரு அதற்கு மேலே என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்த்ததோட கூட பார்க்க முடியாத நம்ம செய்யறார். இப்போ ஒரு மனிதன் தலை இங்க இருக்கு, இவ்வளவு நேரம் தான் பார்க்கலாம், தூரம் பார்க்கலாம். ஆனா தோள் மேல இருக்கவும் கூட பார்க்கலாமா இல்லையா? அப்படி தன்னுடைய குழந்தைகளாகிய நம்மை இந்த திருவாசகத்தின் மூலமாக மேலும் அதிகமான தரிசனங்களையும், அதிகமான காட்சிகளையும், அதிகமான ஞானத்தையும் அடையும்படியாக அவர் நம்மை தூண்டுகிறார். அப்படிப்பட்டவருடைய வரலாற்றையும், அப்படிப்பட்டவருடைய நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய கடமையும் அவசியமாகிறது. நம்ம இங்க பிறந்திருக்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், தமிழ் பேசுறோம். ஆகவே இந்த ஞானிகள் இவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்திருக்கிறார்கள், உன்னதமான நூலை சொல்லி இருக்கிறார்கள். அளப்பரிய கருணையினால் அவரே சிவபெருமானை பார்த்தார், அவருக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. அவருக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, என்ன அழைச்சிட்டு போ அப்படிங்கிறார். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, பரமசருடைய கதை சொன்ன பார்த்தீங்களா, அப்படி அழைச்சிட்டு போன்னு சொல்றாரு. அப்படி அழைச்சிட்டு போன்னு சொன்னதும் பிறகும் கூட சாமி என்ன பண்றாரு, நீங்க இரு, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ இருந்தோ, இந்த மக்களுக்கெல்லாம் செய்தி சொல்லணும் என்று அவரை இங்க வைத்தார். அப்ப தன்னுடைய கருணையின் காரணமாக அவர் தன்னுடைய சொந்த மோட்சத்தை கூட நினைத்து பார்க்காமல் இந்த பூமிக்கு அவர் இந்த திருவாசகத்தை நமக்கு அருளி இருக்கிறார். பெருமான் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததா சொல்றாங்க, சில பேர் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள். எந்த நூற்றாண்டை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது, இன்னைக்கு காலையில தான் திருமணம் ஆச்சுன்னு வச்சுங்க, அப்பதான் கணவன் தான். 50 வருஷம் ஆனாலும் கணவன் தான். நேத்து கணவன் இன்னைக்கு கணவன் யாரும் சொல்ல போறது கிடையாது. அதுபோல அவர் எந்த நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருந்தாலும் சரி, நமக்கு அவர் குருநாதர். அவர் மதுரைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவாதவூர் என்ற ஊரிலே தோன்றினார். அங்கு வாதபுரீஸ்வரர் என்று ஒரு சுவாமி இருக்கிறார், சிவபெருமான். வாயு பூசித்த அந்த லிங்கம் அந்த ஊரில் இவர் தோன்றினார். அந்த திருவாதவூரில் தோன்றியதனால அவருக்கு வாத ஊரர் அப்படின்னு பேர். அவர் சின்ன குழந்தையா இருந்து சம்புபாத சிறுதர் என்பது அவருடைய தகப்பனாருடைய பெயர், சிவஞானவதியார் என்பது அவருடைய தாயாருடைய பெயர். அவர்களுக்கு அவர் குழந்தையா பிறந்தார். இப்ப நான் சொன்ன நோக்கத்தை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்காக, மக்களை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த மண்ணுலகத்தில் திருவவதாரம் செய்தார். நம்மெல்லாம் பிறக்கிறோம், அவங்க எல்லாம் அவதாரம் செய்யறாங்க. அவதாரம் என்பது கீழே இறங்குதல் என்று பெயர்.
அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. நம்மளை காப்பாத்துறதுக்காக எப்படி தாய் ஒரு சாக்கடைக்குள் இறங்கி குழந்தையை காப்பாற்றுவாளோ அதுபோல அவர்கள் மேலான நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அவதாரம் என்பதற்கு கீழிறங்குதல் என்று பொருள். அப்படி அவதரித்து வருகிறார்கள். அப்படி அவர் சம்புபாத சிறுதர் என்பவருக்கும் சிவஞானவதியார் என்பவருக்கும் மகனாக தோன்றினார். மதுரைக்கும் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவாத ஊர். இந்த மக்களுக்கு இதுவரையிலும் தோன்றியவர்கள் எல்லாம் இறைவனை பற்றிய மகிமைகளை சொன்னார்கள், இயற்கையை பற்றிய செய்திகளை சொன்னார்கள், புகழ்ந்து பாடினார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இறைவனை அனுபவத்தை என்ன ஆனந்தம் கிடைக்கும், இறைவனை பார்த்தா என்ன ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுவரையிலும் இறைவன் சொல்ல விடல யாரையும். ஆகவே இவர் மூலமாக இறை அனுபவத்தை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். எதா இருந்தாலும் ஒரு பயன் இல்லாட்டி ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட மாட்டோம். நல்ல பயன் இருக்கணும். பயன் இல்லாம நம்ம எந்த காரியத்திலையும் ஈடுபட போறது இல்லையா? ஆகவே இந்த இறைவனை அனுபவித்தால், இறை வாழ்க்கையை வாழ்ந்தால், ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தால், அதை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு ஒழுகினால் நமக்கு என்ன உயர்வு கிடைக்கும், நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை நாம் ஆனந்தமாக இருத்தல் தான். அது இந்த மண்ணுலகத்தில் இருக்கும்போது அந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் நாம் அந்த மணிவாசக பெருமான் இந்த மண்ணிலே தோன்றினார். ஆனந்தத்தை நமக்கு வழங்குவதற்காக அவர் வந்தார். வரலாற்றை முன்னாடி பார்த்தோம்னா கண்ணப்பர் என்பவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் அவர் அந்த மலையில, காளகத்தி மலையில ஒரு 6 நாள் தான் இறைவனோட இருந்தார். நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன் என்று அதை சொல்லுகிறார்கள். 6 நாள், 6 நாட்களுக்குள்ள இறைநிலை அடைந்து விட்டார். அவர் என்ன அனுபவத்தை பெற்றாரோ அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லவே இல்லை. அவர் என்ன அனுபவம் அடைஞ்சார், அவரு கடவுளை பார்த்தாருன்னு சொல்றோம், சிவபெருமான் தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்றோம். அதனால என்ன பயன்? பயன் இல்லாம நம்ம ஒரு காரியத்துல இறங்கக்கூடாது இல்லையா? அப்ப அவருக்கு என்ன பயன் கிடைச்சது? அவர் அந்த ஆனந்தத்திலே அப்படியே விக்கித்து போய்விட்டார். எந்த வார்த்தையும் அவரிடமிருந்து வரவில்லை. வாக்கு மனமிறந்த அதீத நிலைக்கு அவர் போயிட்டார். கடவுள் பார்த்தார், என்னடா அது 6 நாள்ல இவன் ஞானம் அடைந்து முக்தி நிலைக்கே வந்துட்டான். இவனால அந்த உலகத்துக்கு வேண்டிய நன்மைகளை வழங்க முடியாம இவன் நம்மகிட்ட சேர்ந்துட்டான். ஆகவே இந்த ஞானத்தை சொல்லுவதற்காக ஒருவனை நாம் திரும்பவும் அனுப்ப வேண்டும் என்று சிவபெருமான் சங்கல்பம் செய்தார். அதனுடைய விளைவாக வந்தவர் தான் மணிவாசக பெருமான். அந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகிறார்கள், எந்த நேரம் அந்த சாமியை பார்த்தாரோ, குடிமித்தேவர்னு பேர் சாமி, காளகஸ்தீஸ்வரன், பார்த்த உடனே அவர் முற்றிலும் தன்னை இழந்தார். தன் பரிசும் இணை 2 சாறுமல 3 மர அன்பு பிழம்பாய் தெரிந்தார் என்று அதை பற்றி சொல்லுகிறார்கள். உடம்பு இருக்கிறதே மறந்துட்டாராம். பாவம் புண்ணியம் என்பதை அவர் மறந்து போய்விட்டார். சாறுமல 3 என்ன உயிரில் மேல இருக்கக்கூடிய அழுக்கு, ஆணவம் கண்ணம் மாயை என்ற அழுக்குகளை பற்றி எல்லாவற்றையும் எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. அவர் பேரானந்த பெருநிலையில் அப்படியே இரவுகள் தெரியாத நிலைக்கு போயிட்டார். ஆகவே அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக ஒருவரை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று இறைவன் தன்னுடைய சங்கல்பத்தில் நினைத்தார். ஆகவே அதனால்தான் இவரை திருவவதாரம் செய்ய வைத்தார். சம்புபாத சிறுதருக்கும் சிவஞானவதியாருக்கும் மகவாக பிறவித்தார். இளமையிலேயே மிகச்சிறந்த உன்னதமான கலைகளை எல்லாம் அவர் அறிந்து கொண்டார். எல்லா கலைகளும் அவர் பெரிய நிபுணராக மாறினார். அவர் அரசியற் கலைகளும் தெரிந்து கொண்டார். படை நடத்தும் திறத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். ஞானங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். மிகச்சிறந்த அறிவாளியாக மாறினார். 16 ஆண்டுகளுக்குள்ள அவர் மிகப்பெரிய அறிவாளியாக மாறினார். இவருடைய பெருமை, இவருடைய நுண்ணறிவு அரசனுக்கு தெரிந்தது. ஆகவே அரசன் இப்படிப்பட்ட உன்னதமான மனிதன் நம்ம ஆட்சிக்குள்ள இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு இவனுக்கு ஏதாவது நம்ம பார்த்து அவனுடைய அறிவுக்கு தகுந்தது போல பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரை அழைத்து வர செய்தார். அவரிடம் பேசி பார்த்தார். மன்னன் பிரமித்து போய்விட்டான். ஆகவே எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு தனக்குடைய மந்திரி பதவியும் வழங்கினான். வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இவர் எவ்வளவு பெரிய பேராற்றல் படைத்தவராக இருந்தனால தென்னவன் பிரமராயன் என்ற பட்டத்தையும் அவருக்கு அளித்தான். தென்னவன் பிரமராயன் அந்த காலத்துல பட்டங்களிலே மிக மேலான பட்டம். தன்னுடைய அமைச்சு தொழிலை செய்யுமாறு அவரை பணித்தான். அவர் அமைச்சு தொழிலை செய்து கொண்டிருந்தார். அவர் அமைச்சு தொழிலை செய்ய ஆரம்பித்த உடனேயே மன்னனுக்கு தன்னுடைய அரசியல் பொறுப்புகள் முற்றிலும் அவன் விட்டுவிட்டான். ஏன்னா அவ்வளவு திறமையான மந்திரி. அவர் சகல கலைகளையும் அறிந்தவர், சகலகலா வல்லவர். அதனால அவன் மன்னன் ஓய்வெடுக்க போயிட்டான். எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துக்கிட்டார். அவருடைய கஜானாவில் இருந்து ரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகள்,
இந்த மக்களை நன்னெறிப்படுத்துதல், மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்தல், எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆரம்பித்த உடனே மன்னன் ஓய்வெடுத்துக் கொண்டான். அவர் தான் அந்த அரசை அவர் இயக்கினார். அரசுக்கு தலைவராக அவர் விளங்கினார். அப்ப அரசனாகவே அவர் ஆகிவிட்டார். ஆகவே அந்த நிலையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு அரசன் என்ற நிலை அவருக்கு வந்தது. இப்படி மணிவாசக பெருமான் முழு அரசுரிமை எடுத்துக்கொண்டு ஒரு அரசருடைய அரசாட்சியை நிகழ்த்தி கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் அவருடைய 4 வகை படைகள்ல குதிரைப்படை, அந்த குதிரைப்படையில இருந்த குதிரைகள் எல்லாம் மிகவும் அந்த குதிரைப்படை குறைந்து போய்விட்டது. ஒருவேளை அந்த குதிரைகள்லாம் வயதான குதிரைகளாக போய்விட்டன, இருந்த குறைந்த குதிரைகளும் இறந்து போய்விட்டன. ஆக குதிரைப்படையில குதிரை குறைந்து விட்டது. அப்ப 4 வகை சேனைகள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படைப்பிரிவு வலிவிழந்ததுன்னா அந்த நாட்டுக்கு ஆபத்து இல்லையா? அதனால அந்த குதிரைப்படை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்த பொழுது கிழக்கு கடற்கரை பக்கம் வெளிநாட்டிலிருந்து குதிரைகள் வந்து இறங்கி இருப்பதாக செய்தி கிடைத்தது. ஆகவே மன்னன் என்ன செய்தான், தன்னுடைய பிரதம அமைச்சர் தென்னவன் பிரமராயன் சொல்லக்கூடிய வாதவூரரை அழைத்து நிதிச்சாலையை திறந்து, உங்களுக்கு எவ்வளவு பொருள் தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு போய் தேவையான குதிரைகளை நம்முடைய படைப்பிரிவுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று மன்னன் தன்னுடைய கருத்தை தெரிவித்தான். உடனே மணிவாசக பெருமான் வாதவூரர் அங்கிருந்த கஜானாவுக்கு சென்று தேவையான பொருட்களை அழைத்துக் கொண்டு உடன் தேவையானவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர் கிழக்கு கடற்கரை சாலை மதுரையிலிருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கதான் கடற்கரையில தான் வெளிநாட்டு குதிரைகள்லாம் வந்து இறங்கியிருக்கிறது. இப்படி அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் திருப்பெருந்துறையை நெருங்கினார். திருப்பெருந்துறையை நெருங்கிய பொழுது அவருடைய மனம் ரொம்பவும் லேசாக இருந்தது. அவர் அரசுரிமையை ஏற்று அரசபாரத்தை செலுத்தினாலும் கூட அவருக்கு உலகியல் பற்று மிகவும் குறைவாகவே இருந்தது. எல்லாவற்றையும் மிக செம்மையாக அவர் கவனித்தார். இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் பற்று இல்லாமல் இருந்தார். அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு தூங்கி கொண்டிருக்கின்ற குழந்தையின் கையிலே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பொம்மையானது தானாக நழுவிடுவது போல மணிவாசகர் அந்த பொறுப்புகளை எல்லாம் வகித்திருந்தால் கூட அவைகளிலே அவர் பற்று இல்லாமல், ஆழ்ந்த பற்று இல்லாமல் அவைகளெல்லாம் அவர் கையாண்டு வந்தார். மன்னனுக்காக, அந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுடைய நன்மைக்காக. மன்னன் இவரை குதிரை வாங்க பணித்த பொழுது நேரா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போனாராம். அங்கிருந்த அர்ச்சகர் இவருக்கு விபூதி தந்தார். அதை நல்ல சகுனமாக எடுத்துக்கொண்டு அவர் குதிரை வாங்க சென்றார். செல்லும் பொழுது அந்த திருப்பெருந்துறையை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பாரம் சற்று இறங்கியது போல அவருக்கு உணர்வு ஏற்பட்டது. மனதிலே அமைதியும் ஆனந்தமும் பெருகுவதை அவர் உணர்ந்தார். ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகிறது என்று அவருடைய உள்மனம் சொல்லியது. சிவபெருமான் இவருடைய பக்குவம் கருதி இவரை ஆட்கொள்வதற்காக அங்கிருந்த குருந்த மரத்தின் அடியில ஒரு குருநாதனாக எழுந்தருளியிருந்தான். நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்தான். இவர் குருநாதரை பார்க்க போகல, அவருடைய பணி அங்க குதிரை வாங்க செல்றதுதான். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது இவருடைய உள்மனம் தோண்டியது, யாரோ எம்மை கூப்பிடுகிறார்கள், நம்மை கூப்பிடுகிறார்கள் என்று உணர்ந்தார். அரைகூவி ஆட்கொண்டருளி என்று மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் சொல்கிறார். அரைகூவி ஆட்கொண்டருளி, யாரோ உள்ளிருந்து கூப்பிடுவது போல அவருக்கு தோணிச்சான். அந்த இடத்தை நோக்கி இழுக்கிறது போல தோணிச்சான். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று ஒரு இடத்துல சொல்றார். அதாவது ஒரு காந்தமானது இரும்பை ஈர்ப்பது போல இவர் அந்த இடத்தை நெருங்க நெருங்க அவர் குதிரை வாங்குவதற்கு செல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை அவர் தானாகவே நோக்கி நடந்தார். யாரும் கூப்பிடல, அவருடைய மனமே அந்த இடத்தை நோக்கி சென்றது. அங்கு சிவபெருமான் ஒரு காலம் மடக்கி முழங்கால் மேல அப்படி போட்டுக்கிட்டு சின்முத்திரையில உட்கார்ந்துகிட்டு அவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு. எல்லாம் சிவகணங்களை எல்லாம் சீடர்களாக மாற்றி அவர் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவரை ஆட்கொள்வதற்காக. மணிவாசகர் தூரத்திலிருந்து பார்த்தார். பார்த்த உடனேயே இவருடைய படிப்பு, கலை ஞானங்கள், இவர் இறைவனை தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அங்க சிவபெருமான் தான் வந்திருக்கிறார் என்பது அவருக்கு புரிந்தது. அது சொல்றார், கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க, அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க.
புவனியில் சேவடி தீண்டிக் கொண்டிருக்கின்ற அந்த மகாத்மா நம்ம பார்த்தோம்னா கடவுளே வந்திருந்தாலும் நமக்கு சாதாரண மனிதனா தோணும். நம்ம நிராகரிச்சிருவோம். கடவுளே வந்து நம்ம வீட்டில் வந்து நின்னா கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குருநாதனுடைய வடிவத்திலே குருந்தமரத்தடியிலே இருக்கக்கூடியவன் இறைவன் தான் என்பதை அவர் எடுத்த எடுப்பிலே உணர்ந்து கொண்டார். அந்த தகுதி அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஏனென்றால் அவர் திருக்கையில் இருந்து இறங்கி வந்தவர், கடவுளால் அனுப்பப்பட்ட அவதார புருஷன். அதனால ஒரு காந்த ஈர்ப்பது போல அவரை ஈர்த்து இறைவன் அவருக்கு அந்த ஞானத்தை வழங்க இருக்கிறான். ஆகவே கருணையின் பெருமை கண்டேன் காண்க. சிவபெருமான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இறங்கி வந்து இந்த மண்ணுலகத்திற்கு மணிவாசக பெருமானுக்காக வந்திருக்கிறான். அப்படி உட்கார்ந்திருந்த உடனே பார்த்த உடனே அவருடைய மனம் அவரன்பால் சென்றது. நேரா அந்த தன்னோடு நிறைய பேர் வர்றாங்க. அந்த குதிரை வாங்குவதற்காக தன் ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வர்றார். அவர் மன்னரை போல ஒரு பல்லக்கில் உயர்ந்து வருகிறார். அவருடைய ஆடை அணிகலன்கள் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க திருப்பெருந்துறை சென்று அந்த கோயிலே பார்த்தா 2 வடிவத்தையும் போட்டிருப்பாங்க. இறைவனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பு இருந்த நிலை, ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இருக்கின்ற நிலை. ஒரு ராஜ கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அதுக்கு முற்றிலும் மாறுபாடான வடிவத்தில் அவர் விளங்குவாருங்க. பஞ்சாக்கர மண்டபம் என்று அங்க திருப்பெருந்துறையில் இருக்கு. அந்த பஞ்சாக்கர மண்டபத்தில் ஒருமுறை யாரேனும் ஒருவன் நுழைந்தால், ஒன்றும் தெரியாதவனாக இருந்து ஒருவன் நுழைந்தால் கூட அவனுக்கு இறைவனே பஞ்சாக்கர உபதேசத்தை செய்தருள்கிறான். திருவைந்தெழுத்தை அங்கு உபதேசம் செய்யறான். யாரும் குருநாதர் இல்ல, நமக்கு உபதேசம் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியில்லை. திருப்பெருந்துறைக்கு நாளை காலையில போங்க. அந்த பஞ்சாட்சர மண்டபத்துக்குள்ள புகுந்துதான் நீங்க போய் ஆத்மா பார்க்கணும், யோகாம்பிகையை பார்க்கணும். அப்படி போனீங்கன்னா அங்க இறைவன் தானாகவே உங்களுக்கு முன் வந்து அவனே உபதேசம் பண்றான். அந்த இடத்தில் மிகப்பெரிய உன்னதமான இறை அருளாற்றல் இன்னைக்கும் நாங்க இருந்துட்டு இருக்கு. அங்க இறைவன் உட்கார்ந்து இருந்தார். கருணையின் பெருமை கண்டேன் காண்க. கருணையே ஒரு உருவெடுத்து இங்கு வந்திருக்கிறது. அந்த கருணை வந்து ஒரு உருவத்தோடு வந்திருக்கிறது, குருநாதனுடைய வடிவத்தா வந்திருக்கிறது. இந்த மண்ணுலகத்தினுடைய அந்த மண்ணை தொடுவதற்கு தொட முடியாத பெருமையுடைய அந்த திருவடிகள் மண்ணை தீண்டிக் கொண்டு நின்றன. எதற்காக? எனக்காக, மணிவாசக பெருமானுக்காக. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு அருள்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை எடுத்தெடுப்பிலே அவர் புரிந்து கொள்கிறார். பின்னாடி இந்த பாட்டில் சொல்றார். அப்படி அவர் சென்ற உடனேயே அவருடைய தானாக முன் வந்து, அவர் கேட்கல, குருநாதர் எதுவும் கேட்கல, தானாக முன் வந்து அவருடைய திருவடியிலே விழுந்தார். குனிந்து விழுந்தார். இறைவன் தன்னுடைய பாதத்தை அவருடைய தலையிலே வைத்தான். நல்லூர்ல திருநாவுக்கரசர் பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறார் சிவபெருமான். அப்படி திருவடி தீட்சை கொடுத்து தன்னோடு ஆட்படுத்திக் கொள்கிறார். மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி எழும்பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வருதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நன்மை பெருக அருள்நெறியை வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அவருடைய தலையில காலை வச்சு அவருக்கு ஞானத்தை வழங்கினான். தீட்சை வந்து பல்வேறு விதமாக கொடுக்கலாம். ஒரு குருநாதன் பல்வேறு முறையில தீட்சை கொடுக்கலாம். கையால தொட்டு தீட்சை கொடுக்கலாம், கண்ணால பார்த்து தீட்சை கொடுக்கலாம், ஒரு சீடனை மனதால் நினைத்து கூட தீட்சை கொடுக்கலாம். சீடனுக்கே தெரியாது அவர் தீட்சை கொடுக்கிறாரு. நான் அந்த ஒரு நம்முடைய மாணவனை மனதுக்குள்ளே நினைத்து அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு இந்த ஞானம் வரணும்னு ஒரு குருநாதன் ஆழ்ந்து எண்ணிட்டா அந்த ஞானம் தானா அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி போயிடும். பாதத்தினால் பாத தீட்சையும் கொடுக்கலாம், மானச தீட்சை, உபதேசி தீட்சை, வார்த்தையால முப்பொருள் உண்மைகளை பற்றி திருவைந்தெழுத்தை பற்றி சொல்லி தீட்சை கொடுக்கலாம், திருவைந்தெழுத்தை உபதேசம் செய்து தீட்சை கொடுக்கலாம். பல்வேறு முறைகளிலே மாணவர்களை குருநாதர்கள், உண்மையான குருநாதர்கள் பக்குவப்படுத்துகிறார்கள், பல்வேறு முறையில் பக்குவப்படுத்துகிறார்கள். ஒரு மாணவனை பற்றிய நல்ல எண்ணங்கள், அவனுடைய செயல்களில் மகிழ்ச்சி அடைஞ்சு குருநாதன் வந்து தன்னுடைய ஞானத்தை அவன் வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு தானாவே வந்துடும். குருநாதன் தான் கொடுத்தான்னு கூட தெரியாது. ஆகவே அவர் வந்து அவருடைய திருவடியிலே வீழ்ந்த பிறகு தன்னுடைய திருவடியை அவர் மீது செலுத்தினார். அப்போ ஞானம் இறைவனுடைய திருவடியின் மூலமாக மணிவாசக பெருமானுக்கு வந்துவிட்டது. அதோடு சேர்த்து இன்னொன்று செய்தார். தன்னுடைய கையையும் திருக்கரத்தையும் மணிவாசக பெருமான் மேல் செலுத்தினார். தன்னுடைய கண்ணையும் அவர் மீது செலுத்தினார். வாயினாலே திருவைந்தெழுத்தை உபதேசித்தார். இந்த மாதிரி தீட்சை உலகத்துல யாருக்குமே கிடையாது. நானேயோ தவம் செய்தேன். நான் என்ன தவமா செஞ்சேன்? ஒரு தவமும் செய்யவில்லை. வழியோடு போய்க் கொண்டிருந்தேன், குதிரை வாங்கச் சென்று கொண்டிருந்தேன், உன்னை நோக்கி நான் வரவில்லை. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சிவபெருமான் எப்படிப்பட்டவனா? அவனை அனுபவிக்கும் பொழுது அவன் தித்திப்பான்.
தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நன்மை வந்தே தீரும். அது சத்தியம். தேன் போன்றவன். உலகத்தில் உள்ள பொருள்களை தானே சொல்ல முடியும். தேன் மிகுந்த இனிப்பானது, அதை விட இனிப்பான பொருள் ஒன்ன சொல்ல முடியாது. இன் அமுதமுமாய் தித்திக்கக்கூடிய சிவபெருமான் வந்தானா, அவர்கிட்ட வந்தானா, தானே வந்து என் உளம் புகுந்தான். யாரும் போய் கூப்பிடல, சிவபெருமானை நோக்கி இவர் போகல. இறைவன் அவருக்கு சிவாய நம என்ற 5 எழுத்தை உபதேசம் செய்தான். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவி. அதன் விளைவாக எனக்கு ஞானம் விளைந்தது. நான் ஆனந்தாதீதம் நிலைக்கு அடைந்தேன். மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே சென்று விட்டேன். அந்த எல்லைக்கு எல்லையே இல்லை. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொருத்தல் புகழேன்னு ஒரு இடத்துல மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். அந்த இன்பம் உடலுக்குள்ள பூந்து அது விம்மி உடம்பே வெடிக்குதான். அந்த அளவுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அவ்வளவு மகிழ்ச்சி அனுபவித்தார். ஆகவே இறைவன் அவருக்கு தீட்சையின் மூலமாக இறை ஆற்றலை முழுமையாக அவருக்கு தந்து விட்டான். அத உடம்பு தாங்கல. அந்த உடம்பு இப்போ ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு குடம் தண்ணி அதுல ஊத்தலாம். ஒரு குடம் தண்ணியில 4 குடம் தண்ணி வச்சு திணிச்சா என்ன செய்யும்? அது வடிஞ்சிரும் இல்லையா? ஆகவே இவருக்கு நிறைய ஆனந்த அனுபவத்தை தந்த உடனே அந்த ஆனந்த அனுபவத்தை இந்த உடல் இதுவரையிலும் தாங்கியதில்லை, பார்த்ததில்லை, அனுபவித்ததில்லை இல்லையா? அதனால அவர் மூர்ச்சையாகிவிட்டார். மூர்ச்சையை அப்படியே விழுந்துட்டார். இப்ப ஆனந்த அதீதத்திலே இருக்கிறார். என்னை நான் என்பது அறியேன். என்னை யாருன்னு எனக்கு தெரியல. நான் மந்திரியா, நான் ஒரு நாட்டினுடைய அரசன் போல இருப்பவனா, என்னுடைய பெயர் வாத ஊரரா, நான் இன்னென்ன கலைகளை எல்லாம் படித்திருக்கிறேனா, என்னை நான் என்பது அறியேன். பகல் இரவாவதும் அறியேன். பகலும் தெரியல, ராத்திரியும் தெரியல, எத்தனை நாள் போச்சுன்னு தெரியல. ஆனந்தத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார். உடம்பை மீறிய ஆனந்தம். உடம்புன்னா நமக்கு சின்ன வடிவம் இல்லையா? இந்த உடம்புக்குள்ள அனுபவிக்கிற ஆனந்தமே நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா உடம்பையும் மீறி அவர் பெரிய ஆனந்தத்தை இறைவன் தந்து விட்டார். அதுக்கு எல்லையும் சொல்ல முடியாது, அதுக்கு இணையும் சொல்ல முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொருத்தல் புகழேன். என்னால உடம்பால தாங்கிக்க முடியல, தாங்க முடியாதது அப்படின்னு சொல்ற முடியாது நம்ம சில விஷயங்களை. அந்த மாதிரி ஆனந்தத்தை அவர் அனுபவித்தார். அப்படியே மூர்ச்சையானார். இறைவன் இந்த அனுபவத்தை கொடுத்து விட்டு அவனும் அவனுடைய சீடர்களும் மறைந்து போய்விட்டார்கள். எத்தனை நாள் சுவாமி அப்படி கடந்தார் அப்படிங்கிறது தெரியல, வரலாற்றில் இல்லை. திரும்பி எழுந்து பார்த்தார். எழுந்து பார்த்த உடனே அங்கு சாமியை காணும். அவர் இறைவனை காணவில்லை என்று அவர் துடித்து போய்விட்டார். ஒரு கன்று குட்டிய 2 ஊட்டு ஊட்டணும்னு இழுத்து நம்ம கட்டிட்டு பால் கறந்தோம்னா அந்த கன்றுக்குட்டி என்ன துடிக்கும் பாருங்க. சமயத்தில் கயித்தை அறுத்துக்கிட்டு வந்து அது மறுபடியும் பால் குடிக்க உந்தும். அதை போல இவர் துடிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த ஆனந்த அனுபவம், அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உலகியல் இன்பங்கள், அப்படிப்பட்ட இன்பங்களை எந்த இன்பத்துக்கும் ஈடா சொல்ல முடியல. ஆகவே அந்த இன்பம் மீண்டும் அந்த இறைவனிடம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் துடித்தார். அப்படி துடித்த பொழுது இறைவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இறைவன் சில காரியங்களுக்காக உன்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறேன். நீங்க இருந்து இந்த உலகத்தில் இருந்து எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லிவிட்டு திரும்பி வா. கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை ஈங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அரும்பெரும் அடியவர் ஒன்ற உடன்கலந்தருளியும் என்று மணிவாசக பெருமான் இதை குறிப்பிடுகிறார். இந்த நான் சொல்ற எல்லா விஷயங்களும் திருவாசகத்திலேயே அந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன அனுபவிச்சோம், என்ன இறைவன் தந்தான்ங்கிறதெல்லாம் அந்த திருவாசகத்திலேயே அவர் சொல்லுகிறார். கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன, அழகு நிறைந்த தில்லை சிற்றம்பலத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு சுவாமி மறைந்திருக்கிறார். அசரீரியாக சொல்லிவிட்டு மறைந்தார். ஏல என்னை ஈங்கு ஒழித்து அருளி. ஏலன்னா இன்னும் சில காரியம் உனக்காக வைத்திருக்கிறேன் இந்த உலகத்துல. நீ திருவவதாரம் செய்த காரியத்தை, இந்த மக்களுக்காக நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டு நீ வரணும். அதுவரையிலும் உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிட்ட வர்றதுக்கு. ஆகவே நீ இந்த உலகத்திலே இருந்து எல்லா மக்களுக்கும் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வா என்று சொல்லிவிட்டார். ஆகவே அவர் இறைவனுடைய திருநோக்கம் அவருக்கு தெரிந்தது. தெரிந்தவுடனே அவர் அப்படி என்னதான் சமாதானம் சொன்னாலும் அந்த இறைவனிடம் அனுபவித்த பேரானந்தத்தை அவரால் விட்டுவிட முடியவில்லை. ஆகவே அந்த பேரானந்த பெருநிலை என்ன அனுபவிச்சோம், இறைவனிடம் என்ன பெற்றோம் என்பதை அவர் தன்னுடைய பாடல்களிலெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். நிறைய பாடல்கள், அவருடைய பாடல்கள் 656 பாடல்கள், மிகை பாடல்கள்னு ஒரு 2 பாடல் யாரோ சேர்த்திருக்கிறாங்க. 658 பாடல்கள் என்று இருக்கின்றன.
51 பதிகங்கள். அவர் மற்ற ஞானிகள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் ஒரு 274 தலங்களுக்கு யாத்திரை செஞ்சிருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து எண்ணி பார்த்தோமானால் தமிழ்நாட்டில் உள்ள 274 தலங்களுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் மணிவாசக பெருமான் ஒரு சில தலங்களுக்கு தான் சென்றிருக்கிறார். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பெரும்பாலான நேரங்களில் தன்னை மறந்து விட்டார். இறைவனுடைய நினைவே அவருக்கு அதிகமானதுனால எங்க பார்த்தாலும் இறைவனுடைய நினைவினால அப்படியே சொருகி சொருகி போய் அப்படியே மூர்ச்சையாகி சமாதி நிலைக்கு போயிட்டு அப்படியே கீழே ஜடம் போல விழுந்து விட்டார். என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன் அப்படின்னு சொல்றார். அந்த நிலையை சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரை பணவன் என்னை செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே. என்னை வஞ்சனை செய்து விட்டான், என்னை தன்மயமாக்கி விட்டான், எனக்கு ஆனந்தத்தை அதிகமாக தந்து விட்டான். என்னால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் எனக்கு நேரம் போற தெரியல, நாள் போற தெரியல, என்ன தெரியல, எதுக்கு இருக்கிறவங்களையும் தெரியாம போயிடுச்சு அப்படின்லாம் அனுபவத்தை பின்னாடி அவர் தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகிறார். இப்படி அவர் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த பொழுது அவர் கோலம் மாறுதரு பொதுவினில் வருகன, அப்படி திரும்ப தில்லைக்கு வா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சு போயிட்டார். இந்த நிலையில என்ன நடக்குதுன்னா, உலகியல் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்க மணிவாசகரை அனுப்பினோமே, என்ன ஆச்சு, நாள் ஆயிடுச்சுத, இன்னும் அவர் வந்து சேரலையே, என்ன விஷயம்னு தன்னுடைய தூதுவர்களை விட்டு விசாரிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் மணிவாசக பெருமான் முற்றிலும் இறைவனார் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் திருப்பெருந்துறையில் இறைவனுக்கான பணிகளில் இந்த பணத்தை செலவிட ஆரம்பித்தார். அங்கே திருப்பெருந்துறையில அவர் இறைவனுக்கே ஒரு கோயில் கட்ட ஆரம்பித்து விட்டார், திருப்பணி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த பாடல்ல அவரும் சொல்றார், செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன்கள் அத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்திலே ஆண்டானை கொண்டன்றே. திருப்பணிகள் அவர் செய்கிறார். அவர் பணத்தை செலவிடுகிறார் என்பதை ஒற்றர்கள் வந்து ராஜாட்ட சொன்னாங்க. என்ன குதிரை, அவருக்கு அரசருக்கு அவருடைய உயர்வு மேன்மை, அவர் அனுபவித்த அனுபவம், அவருக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரியல. ஆகவே அவர் என்ன பண்ணார், என்ன நம்ம குதிரை வாங்க பணம் கொடுத்தா கோயில் கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு என்று அவர் நினைத்துக்கொண்டு, இருந்தாலும் மன்னன் உடனடியா எந்த விதமான இதுவும் எடுத்துக்கல. சில தூதுவர்களை அனுப்பி மணிவாசகரிடம் போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுவாங்க, குதிரை வாங்க பணத்தை என்ன பண்ணாரு, எப்ப குதிரை வரும்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அரிமர்த்தன பாண்டியன், அதுல கால வேறுபாடு இருக்கு. சில பேர் அரிமர்த்தன பாண்டியன் என்று சொல்கிறார்கள், சில பேர் வரகுண பாண்டியன் என்று சொல்கிறார்கள். அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, வேண்டாம். ஒரு மன்னன், பாண்டிய மன்னன். அந்த தூதர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, இங்க கோயில் கட்டிட்டு இருக்கு, திருப்பணிகள் நிறைய இருந்திருக்கு, நந்தவனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, கோயிலுக்கு வேண்டிய சகல விதமான கைங்கரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மணிவாசக பெருமான் எப்பவும் தவத்திலே இருக்கார், மூர்ச்சியாகிறார், சாமியை நினைக்கிறார், அந்த பேரின்பத்தை நினைக்கிறார், முழுந்துறார். அப்படியே அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தார், இந்த தூதுவர் வந்தவொடனே மெதுவா எழுப்பி விட்டு, சாமி நீங்க பணம் கொண்டு வந்தீங்களே குதிரை வாங்குறதுக்கு, அந்த பணமெல்லாம் என்ன ஆச்சு, அரசர் கேட்டு வர சொல்றார் அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் புரியல, நான் குதிரை வாங்க வந்தானா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல. ஆகவே இறை உணர்வில் ஆழ்ந்து போயிருந்த அந்த நிலையில நேரா தன்னை ஆட்கொண்ட குருநாதனிடம் சென்று அவர் அமர்ந்திருந்த இடத்துக்கு சென்றார். குருநாதனை கேட்டார், இந்த மாதிரி மன்னர் குதிரை கேட்கிறார், என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். எப்பொழுதுமே இறைவனுடைய அடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் இறைவனையே எதிர்பார்ப்பார்கள். அதுவழச் சுவையென அமுதன அறிதற்கு அரிதனை எளிதன அமரர் மறியார், இது அவன் திருவுரு இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழிதிரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா, எது எமை பணிகொளுமாறது கேட்போம். சாமிகிட்ட போய் அடியார்கள் என்ன கேட்பாங்களாம், சாமி இன்னைக்கு நாள் விடிஞ்சிருச்சு, காலையில இன்னைக்கு எவ்வாறு என்னை பணிகொள்ள இருக்கிறாய், நான் என்ன செய்யணும். நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தீர்மானிச்சு நம்ம செயல்படுறோம். ஆனா அடியார்கள் என்ன செய்வார்கள், சாமிக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு இன்னைக்கு நான் எவ்வாறு செயல்பட வேண்டும், உன்னுடைய சங்கல்பம் என்ன, உன்னுடைய சங்கல்பத்துக்கு தகுந்தது மாதிரி என்னுடைய செயல்கள் அமைய வேண்டும், நான் உனக்கே ஆட்பட்டவன், உன்னுடைய சங்கல்பத்திற்கு மாறான ஒரு காரியம் நான் செய்ய மாட்டேன், இன்னைக்கு எவ்வாறு என்னை ஆட்கொள்ள இருக்கிறாய் என்று வணங்க வேண்டும். எது எமை பணிகொளுமாறது கேட்போம். ஆறுன வழி, எந்த முறையில என்ன இன்னைக்கு வேலை செய்ய வச்சிருக்க என்ற வழியை இறைவனிடம் நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். அவர் சொன்னது போல நடக்கக்கூடிய பெருமான் இல்லையா. பெருமான்கிட்ட போய் கேட்டார். அசரீரியாக சாமி சொன்னார், ஆவணி மூல நாளில் குதிரை வரும்னு சொல்லு, நீனே போ அரசர்கிட்ட, நீ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிற, அதுக்குரிய குதிரைகள் ஆவணி மாசம் மூலம் நட்சத்திரத்தன்று அந்த குதிரைகள்லாம் வரும்னு நீனே போய் சொல்லு என்று சொன்னார். இறைவனுடைய ஆக்ஞையை தலைமையில் கொண்டு இறைவன் சொன்னதை இம்மி கூட பிசகாமல் மீண்டும் மதுரைக்கு வந்தார். பாண்டிய மன்னனிடம் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துக்கு குதிரை வரும், நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமி சொல்ல அவர் சொல்லிட்டார். ஆனால் அங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இவர் ஒன்னும் குதிரையும் வாங்கல, ஒன்னும் பண்ணல, எல்லாத்தையுமே கோயில் திருப்பணி பண்ணிட்டார், எல்லா பணத்தையும்,
குதிரை வரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் உடனே அவர் கோபப்படாமல் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அங்க குதிரை வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா, அங்க கிழக்கு பக்கம்லாம் போய் எல்லாம் ஒற்றர்கள் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்க குதிரை வர்றதுக்கு வாங்குறதுக்கு இவர் எந்த ஏற்பாடும் பண்ணல, கொண்டு போன பணத்தை பூராவும் இறை கைங்கரியத்தில் செலவு பண்ணிட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆகவே மன்னன் சற்று கோபப்பட ஆரம்பித்தான். அந்த கோபத்தின் விளைவாக மணிவாசக பெருமானுக்கு ஒரு தண்டனை கொடுக்க ஆரம்பித்தான், சிறையில் பிடிச்சு போட்டான். இந்த நிலையில் இறைவன் தன்னுடைய அடியவர்கள் படுகின்ற துன்பத்தை போக்குவதற்காக இறைவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னுடைய மேலான நிலையில் இருந்து இறங்கி வந்தான். இறங்கி மண்ணுலகத்திற்கு வந்தான். மண்ணுலகத்திற்கு வந்தவன் குதிரை வீரனாக வந்தான். அங்கிருந்த காட்டுக்கு சென்றான். காட்டிருந்த நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றினான். அவன் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன். கடவுள் தன்னுடைய அடியவர்களுக்காக இறங்கி வருவான். துன்பப்படுறவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். விச்சதின்றியே விளைவு செய்குவாய். நம்மெல்லாம் விதை போட்டாதானே முளைக்கும். சாமி விதை வேண்டிஇல்லையா அவருக்கு. விச்சதின்றியே விளைவு செய்வாய். விச்சுன்னா விதை. விதை எல்லாமே விளைய உண்டு பண்ணிடுவானா சாமி. அப்ப மணிவாசகருக்காக அவன் குதிரை சேவகனாக வந்தான். எப்பேற்பட்ட இறைவன்! விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன், எல்லா இடத்துக்கும் தாண்டிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி மண்ணுலகத்துக்கு வந்து மனித வடிவம் எடுத்துக்கொண்டு குதிரை சேவகனாக வந்தான். நரிகளை எல்லாம் ஒரு திருவிளையாடல் செய்தான். நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி கொண்டு நேரா பாண்டிய நாட்டை நோக்கி வருகிறான். வந்த உடனே குதிரைப்படை வந்த உடனே வர்றதுக்கு முன்னாடியே அங்க குதிரைப்படை வருகின்ற வேகத்துல ஆகாயமெல்லாம் செந்தூள் பறக்குது, சத்தம் வருது, ஓன்னு ஆரவாரம் கேட்கிறது. கேட்ட உடனே ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு மாணிக்கவாசகரை சிறையில் இருந்து விடுவித்தான். குதிரை வீரன் வந்தான். குதிரை வீரனாக தானே ஆரோகணித்து வருகிறான் பகவான். ஒரு பக்தனுக்காக அதாவது உலகமெல்லாம் கெடுதல் இருக்கு, நம்ம ஒரு அவதாரம் பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றணும் இல்லையா, ஒரே ஒரு பக்தன் அவன் துன்பப்படுகிறான், அவனை காப்பாற்ற வேண்டும். அப்படிதான் சிவபெருமான், ஆசுதோஷின்னு பேரு சிவபெருமான். அதாவது எளிமையாக, அதாவது சின்னதா ஒண்ணு நம்ம பண்ணோம்னா, சின்னதா நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா அவன் மகிழ்ச்சி அடைஞ்சிருவானா, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவானா. ஒண்ணும் இல்ல, சாதாரணமா நீங்க ஒரு கையில ஒரு பூ எடுத்துட்டு போறீங்க, அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது பூ தவறி கீழே விடுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கல்லு கிடக்கு, இப்படி முட்டிக்கிட்டு அந்த கல்லு மேல அது விழுந்துருது. உடனே சாமி என்ன நினைப்பானா, என் மேல பூ போடுறான் அவன் அப்படின்ட்டு அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவன் செய்வான். அதனால சாமிக்கே ஒரு பேரு ஆசுதோஷி என்று பெயர். ஆகவே அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய பக்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவன் குதிரை சேவகனாக வந்தான். வந்தவன் தானே அந்த குதிரையை ராஜ குதிரையில ஆரோகணித்து வந்தான். வந்து மன்னனுக்கு நேரா குதிரை கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, இந்த குதிரைகள்லாம் போருக்கு தயாரா இருக்கா, போருக்கு உரிய குதிரைகளா என்று அவன் பரிசோதனை செய்து பார்த்தான். அந்த மன்னனுக்கு நேரா குதிரைப்படை மிக லாபகமாக சிவபெருமானை நடத்தி காட்டினான். பல்வேறு வகைகளில் இடது பக்கமாகவும் பல்ட்டி அடிச்சும் இப்படி எல்லாம் பல்வேறு விதங்களில் அந்த குதிரைப்படை நடத்தி காட்டி ராணுவத்துக்கு தகுந்த குதிரை என்று எல்லாத்தையும் நிரூபித்தான். உடனே அரசன் என்ன பண்ணானா, குதிரை சேவனுக்கு ஒரு சால்வை, 2 சால்வை போதுனான். உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரா, தன்னுடைய சாட்டையினுடைய நுனியினால அந்த சால்வை வாங்கினார். வாங்கின உடனே மன்னருக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா அது, நம்ம போய் இவனுக்கு குதிரை சேவகன் குதிரைக்காரன், இவனுக்கு போய் நம்ம சால்வை போத்த போறோம், இவர் வந்து சாட்டையால வாங்குறானே, மரியாதை தெரியாதவனா இருக்கானே அப்படின்னு மணிவாசகரை பார்த்து என்ன அந்த ஆள் இப்படி பண்றான் அப்படின்னாராம். அவங்க நாட்டு வழக்கம், அவர்கள் அந்த நாட்டில இருந்து வந்தவங்க அப்படி வாங்குறதா மரியாதை அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொன்னாராம். ஆகவே அந்த குதிரை சேவகன் குதிரையெல்லாம் ஒப்படைத்து விட்டு கயிறு மாற்றி கொடுத்தார். குதிரையை கயிறு மாற்றி கொடுத்து, கயிறு மாற்றினா குதிரை அவங்களுக்கு சொந்தம், தான் கொண்டு கட்டிட்டு வந்த கயிறை எடுத்துக்கிட்டு புது கயிறை போட்டு கட்டி அவங்கள்ட்ட கொடுத்துரும், கயிறு மாற்றி தருதல்னு சொல்றாங்க. அப்படி ஒப்படைத்தார். குதிரையை அவர் வாங்கி கொண்டார். குதிரையை கொண்டு போய் குதிரை சேனத்தில் அந்த கொட்டடியில் கொண்டு கட்டினார்கள். மணிவாசக பெருமான் நிம்மதியா, நம்ம சாமி மூலம் இருக்கிற பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு வந்தார், அவருடைய மாளிகைக்கு வந்தார். அரசனுக்கு இருந்த கோபம் அவருக்கு தீர்ந்திருந்தது. அந்த நேரத்தில் மறுபடியும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்று இரவு பூராவும் அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக, பழையபடி நரிகளாக மாறி, கொஞ்சம் குதிரை இருக்குன்னு தான் அவர் வந்து குதிரைப்படையை சம்பாதிக்கணும்னு நினைச்சார் அரசர். அந்த இருந்த கொஞ்சம் குதிரைகளையும் கொதறி அதையெல்லாம் தின்னுவிட்டு அதெல்லாம் குத்துயிரும் குலையுமா போட்டு இந்த நரிகள் எல்லாம் ஊழையிட்டு கொண்டு ராத்திரி போயிட்டு மன்னன் மிக கடுங்கோபம் அடைந்தான். கோபம்னா அவனுக்கு தாங்க முடியாத கோபம் ஆயிட்டு. சரி, மணிவாசகன் ஏதோ தந்திரம் செய்து நம்மை ஏமாற்றி விட்டான், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கசையடி, அந்த காலத்துல சாட்டையடி கொடுப்பார்கள் இல்லையா, கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுத்து வைகையில நல்ல சுடுமணல்ல நல்ல இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் கொண்டு போய் வைகையினுடைய நடுவில் நிறுத்தி விட்டான். கடந்து துடிக்க ஆரம்பித்து விட்டார்.
ஆனா உடல் பட்ட வாதனைகளை மனம் வாங்கிக் கொள்ளவில்லை. எப்பொழுதுமே சிவபக்தர்கள் புறத்துல என்ன நிகழ்ந்தாலும் அவர்களுக்கு அந்த துன்பம் தாக்கவே தாக்காது. அவர் ஆனந்த நிலையிலே இருந்தார். அப்படிதான் சரித்திரம் சொல்லுகிறது. அவர் இறந்த ஒரு நிலையிலே இருந்தார். சிவபெருமான நினைச்சிட்டு இருக்கார். குளிர்ச்சி பொருந்தியவன் சிவபெருமான். அந்த குளிர்ச்சி பொருந்திய பொருளை ஆழ்ந்து பற்றி கொண்டிருந்ததுனால புற உலகத்துல உடல்ல ஏற்படுகின்ற அந்த துன்பங்கள் எல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியல. குளோரோஃபார்ம் கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணா தெரியுதா? அது போல அவர் அந்த நிலையில் அவர் இருந்தார். அவருக்கு இறை உணர்வு மிகுந்த உணர்வாக இருந்தது. ஆனா சாமிக்கு அது பொறுக்கல. தன்னுடைய பக்தனை எப்படி ஒருத்தன் குணப்படுத்துறது? நேத்தான் குதிரையை கயிறு மாத்தி கொடுத்துட்டோமே, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆகவே அவர் என்ன பண்ணார்? இறைவன் வைகையிலே பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்து விட்டார். பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கரையை உடைத்துக் கொண்டு ஊருக்குள்ளெல்லாம் தள்ளி பூந்துருச்சு. பார்த்தான், ஏதோ தவறு நடந்து விட்டது, மணிவாசகருக்கு நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம், அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு என்று நினைத்து கொண்டு அவன் மணிவாசகரை விடுதலை செய்தான். விடுதலை செய்துட்டு ஊர் பூரா தண்டரா போட்டான். இந்த வைகை கரை புரண்டு வெள்ளம் ஓடுகிறது, வீட்டுக்கு ஒருத்தன் வந்து இந்த கரையை அடைக்க வேண்டும். அந்த காலத்துலலாம் அப்படிதான். நம்ம கொஞ்சம் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வயலில் அந்த வாய்க்கா வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி வெட்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் விடுவாங்க, வயக்கால் வேலை நிறைவடைஞ்சிடும். அதான் பழங்காலத்து வழக்கம், நம்முடைய வழக்கம். ஆகிய மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய குடிபடைகள் எல்லாம் திரண்டு வந்தார்கள். எல்லோரும் கரையை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இறைவன் மீண்டும் ஒரு திருவிளையாடல் மணிவாசகருக்காக செய்ய ஆரம்பித்தான். ஒரு மனிதனுக்காக எத்தனை தடவை இறங்கி இறங்கி வர்றது? இறைவன் வந்தான், செய்தான். அவருக்கு மட்டுமல்லாமல் வேறொருவருக்கும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் முக்தி பேரின்பம், அதாவது திருவடி பேரின்பத்தை வழங்க வேண்டும் என்று அவன் சங்கல்பம் செய்து கொண்டு மீண்டும் மண்ணுலகத்திற்கு மதுரை எம்பதிக்கு வந்தான். கலிமதுரை என்று சொல்கிறார்கள். கலிமதுரை மண் சுமந்து என்று சொல்கிறார். அப்படி இறைவன் இறங்கி வந்தான். அந்த ஊர்ல வந்தி என்று ஒரு கிழவி இருந்தாள். ஊர் பூரா தண்டரா போட்டாச்சு, வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லிட்டு. அந்த வந்தி கிழவி ரொம்ப முதுமை அடைந்தவள். முதுகெல்லாம் கூணலா போயிடுச்சுது. வயது மிகு ஆகிவிட்டது. ஒரு கைத்தடி ஊன்றிக் கொண்டு நடக்கின்றவள். அவர் பிட்டு வாணிபம் செய்பவள். பிட்டு விற்று தன்னுடைய வயிற்றுப்பாட்டை தீர்த்துக் கொள்கிறாள். அவ்வளவு முதுமையிலையும் கூட அதை உழைச்சு வாழணும் அப்படிங்கிறத அவ தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தாள். அதோடு கூட அந்த பிட்டு செய்து உடனே சுவாமி உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஒரு நிவேதியம் பண்ணுவாளாம். இதெல்லாம் கதையில சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும். எது இருந்தாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து அதை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அதுல இருந்து வருகின்ற பாவங்கள், அதன் மூலமா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் அருளால முத்துச்சிவிகை கிடைத்தது. ரொம்ப விலை உயர்ந்த முத்துச்சிவிகையை சிவபெருமான் கொடுத்தார். அந்த முத்துச்சிவிகையை அடியார்கள் எல்லாம் கொண்டு வந்து திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தார்கள். நம்ம என்ன உடனே ஏறி உட்காந்துக்க முடியா? அவர் ஏறி உட்கார்ந்துக்கல. இது இறைவனுடைய அருள் தான் இங்கனம் விளைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எந்த முத்திச்சிவிகளை ஏறணுமோ அதையே 3 முறை சுத்தி வந்து சிவாயனம சிவாயனம்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருள் இது எனக்கு வந்து பகவான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான்னு ஏறி உட்கார்ந்தாராங்க. அப்போ ஒரு சுவையான ஒரு இன்பமான அனுபவம் நமக்கு கிடைக்கிறது என்றால் இது இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற உணர்வு வேண்டும். அப்படி அனுபவிக்கணும்னு சொல்லுது நம்முடைய சமயம் சொல்லுகிறது, சாஸ்திரம் சொல்லுகிறது, சான்றோர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். சிவாய நம என கூறியவன். அதே போல சுந்தர பெருமான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறார். வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப பசியா வர்றார். அப்போ சுவாமி நம்முடைய பக்தன் பசியா வரான்னு சொல்லிட்டு கட்டு சோறு கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கார். சாமி கிழவனா ஒரு பந்தல் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு நல்ல நிழலுக்காக. கலப்பா வர்றானே, வெயில்ல வர்றானே, வந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருக்கட்டும், சாப்பாடு சாப்பிட்டோம், வரிய ஒரு தடாகம் ஒன்று, அதுல தண்ணி, சாப்பாடு, தண்ணி, பந்தல் எல்லாம் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. சாமி பசியா வரானாம் பக்தன். அப்பொழுது சுந்தரர் வருகிறார். வர்றவர் வந்து உட்கார வருகிறார். உட்காரும் பொழுது என்ன சொல்லிட்டு உட்காரான்? சிவாயனம என சொல்லி அமர்ந்தார் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இறைவனுடைய பெயரை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு வருகிறது. நம்ம இன்பம் நமக்கு வந்தாலும் சாமியினுடைய அருணால நமக்கு வந்திருக்கிறது. கஷ்டம் வந்தாலும் சாமி எதுக்கோ கொடுத்திருக்காரு, காரணம் நமக்கு புரியல, என்னால தாங்க முடியல, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை நீக்கி வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் அந்த மாதிரி அந்த முறையிலே நாம் நடந்து போனோமானால் நமக்கு துன்பம் வருவதும் குறைந்து போய்விடும். இன்பத்தினால் பாவம் செய்ய மாட்டோம். ஆகவே அந்த பிட்டு வாணிச்சி தினமும் அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை வியாபாரம் செய்வாளாம். அந்த பிட்டு வாணிஜிக்கு அவருடைய தகுதியின் காரணமாக பிட்டு வாணிகம் தான் பண்ணியிருக்கா, ஆனா உயர்ந்த தகுதி அடைந்து விட்டாள். ஆகவே அவளுக்கு வந்து முக்தி கொடுக்க வேண்டும், ஆனந்தம் கொடுக்கணும்,
அவர் ஒரு ஞானியா அவர் தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும்னு சாமி ஆசைப்பட்டார். ஆகவே அவர் மண் வெட்டுகின்ற கூலியாளாக வந்தார். தெருவில் நடந்து வரார். யாராவது எனக்கு கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ? யாராவது முதல்ல கேட்கறதே எப்படி கேட்கிறாரு பாருங்க, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டோட வந்தாராம். பக்தர்கள் எல்லாம் அவருக்கு இண்டை மாலை சுற்றி போடுகிறார்கள். இவர் முண்டாசு கட்டிட்டு வந்தார், இண்டை மாலை மாதிரி. ஒரு பழைய அரை கொட்டு உள்ள மண்வெட்டி, அழுக்கடைந்த ஆடை, இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு கூலி கொண்டு என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று சொல்லிக்கொண்டே ரோட்ல வந்தாராம். வந்திகளை கூப்பிட்டா, பாப்பா எனக்கு ஒரு ஆள் வேணும், என் பங்குக்கு உள்ள கரையை அடைக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாலாம். என்னவா எனக்கு கூலி தர அப்படின்னு கேட்டார். நீ என்ன வச்சிருக்கியோ கொடு, அதை நான் மகிழ்ச்சியோட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உதிர்ந்த பிட்டு எனக்கு கொடு என்று கேட்டார். அந்த துணி முடிச்சுல ஒரு பிட்டு விற்பதற்காக வைத்திருந்த எல்லா பிட்டுமே உதிர்ந்து போச்சான். அப்படி உதிர்ப்பதன் மூலமாக இதுவரையில் அவரிடம் மிச்சம் இருந்த எல்லா வினைகளையும் உதிர்த்து விட்டான் சிவபெருமான். அந்த பிட்டை வாங்கி தலையை ஆட்டிக்கிட்டே சாப்பிட்டானா. ரொம்ப நல்லா இருக்கு, இது தாய்ப்பாலோட சிறப்பா இருக்குன்னு சொன்னானா சிவபெருமான். ஒரு வந்தி கிழவி விற்பதற்கு வைத்திருந்த அந்த பிட்டு, அதுல நெய் கூட இல்லை அப்படின்னு சொல்லுது நூல். அப்படி அந்த அவளுடைய அன்பாகிய நெய்யையும் இணைத்து உண்டான் சிவபெருமான். தலையை ஆட்டிக்கிட்டே சாப்பிட்டானா. ரொம்ப ரசிப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அமுதம் போல இருக்கு அப்படின்னு சாப்பிட்டானா. எல்லா பிட்டையும் உதிர்ந்து போச்சான். பாட்டி நான் போய் உன்னை வேலையை செஞ்சுட்டு வர்றேன், மீதி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா வச்சிரு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கரையை அடைக்க சென்றான். கரையை அடைக்க சென்ற இடத்திலும் பல்வேறு விதமான திருவிளையாடல்களை அவன் செய்தான். வந்திக்கிடையே ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆள் கிடைச்சிட்டான், நமக்கு வேலை நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பங்கு தீர்க்கப்படும். அங்க போனா சிவபெருமான் முண்டாசு கட்டிக்கிட்டான், ஒரு கூடையை வாங்கிட்டான். நான் தான் வந்திக்கு ஆள்னு எழுதி வச்சுட்டான் அந்த பேரட்ல. போய் அந்த கூடை நிறைய மண்ணை நிமித்தார், அதை தூக்கி தலையில வச்சார். இப்படி பாதி தூக்கும் பொழுதே ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு கீழே வச்சுருவாராம். கீழே வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை உதிர்த்துட்டு தூக்குவாராம். தூக்கி இப்படி வைக்கும் பொழுது அந்த முண்டாசை தட்டி விடுவாராம் அவரே. அப்புறம் மறுபடியும் மண்ணை தூக்குவார். இப்படி மண்ணை தூக்கி தலையில வச்சுட்டு இப்படியே மெதுவா நடந்து போய் இந்த அடப்பு கிட்ட போன உடனே அந்த கூடையோட சேர்த்து தானும் தண்ணிக்குள்ள விழுந்துருவாராம். அப்புறம் நீச்சல் அடிச்சு வருவார். இப்ப மத்தவங்க வேலை செய்துட்டு இருக்கிறவங்களாம் அவருக்கு எடுத்து விட்டாராம். இப்படி பல்வேறு விதங்களில் அவர் திருவிளையாடல் செய்தார். அப்புறம் 2 கூட கொட்டினாரா இல்லையோ, தண்ணியில நீச்சல் அடிச்சு மறுபடியும் படுத்துக்கிட்டு ஒரு மரத்துக்கு படுத்துக்கிட்டு பாட்டு பாடுறது. ஒரு பாட்டு, மிக நல்ல வீணை தடவி என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார். மிக பெரிய பாடகன் அவன். சாமகானம் அவனுடைய திருவாயிலிருந்து வரும். மிக நல்ல வீணை தடவி வேயிரு தோழி பொங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி. ரொம்ப சிறப்பா வீணை வாசிப்பானா. மிகச்சிறந்த பாடகன். இந்த உலகத்தையே பாட்டு விக்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அப்படி பாட்டு பாடுவான். எல்லாரும் மயங்கி வேலையே செய்யாம இன்னும் போயிடுச்சு. ஆகவே அங்கிருந்தவர்கள் எல்லாம் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு விளையாடலை பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் எப்படியோ வேலையை செய்து முடிச்சிட்டார்கள். இப்படி திருவிளையாடல் செய்து செய்து இவர் வேலையை பார்க்காம கொஞ்சோண்டு அடப்ப கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மீதியை ஒரு ஓய்வு எடுக்கிறதுலையும் விளையாட்டு காட்டுறதுலையும் பொழுது போக்கிட்டு இருந்தார். மாலை ஆகிவிட்டது. அரசன் வந்தான். அரசன் என்ன வேலை நடக்குதா அப்படின்னா, எல்லாரும் இந்த மதுரையில் இருக்கிற அத்தனை பேரும் கரை அடைச்சிட்டாங்க. வந்தி கிழவிக்காக வந்த ஒரு ஆள் மட்டும் கரை அடைக்கல என்ற உடனே அவனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அந்த ஆளை எங்க பிடிச்சு கொண்டு வா அப்படின்னா, அப்படி கொண்டு வந்த உடனே தன்னுடைய இருந்த பிரம்பினால் ஓங்கி அடித்தான் சாமி. சாமி அடிச்ச அடி எல்லோருடைய முதுகிலும் பட்டது. சாமி கடைசியா வச்சிருந்த கையில வச்சிருந்த கூடைய அப்படியே அந்த உடைப்புல கொட்டினார். அந்த உடைப்பு நிமிர்ந்தது. வேலை முடிந்தது. அவர் அந்தர்த்தியானமாகிவிட்டார், மறைந்து போயிட்டார். அசரேரியாக சொன்னார், மாணிக்கவாசகனுடைய பக்தன் என்று சொல்லி அவர் மறைந்து போய்விட்டார். அதன் பிறகு மாணிக்கவாசகர் இவ்வளவு பெரிய ஞானியை நாம் துன்பப்படுத்தி விட்டோமே என்று மன்னன் மிகவும் வருந்தினான். இந்த செய்திகள் எல்லாம் திருவாசகத்திலே இருக்கு. பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். ஒரு பாகத்துல பராசக்தியை தன்னுடைய இடபாகத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமான், பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான், கண் சுமந்த நெற்றி கடவுள். உலகத்தில் இருக்கிற கடவுள் எந்த கடவுளுக்கும் 3வது கண்ணு கிடையாது, சிவபெருமானை தவிர. கண் சுமந்த நெற்றி கடவுள், கலிமதுரை மண் சுமந்து. கடவுளுக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய மகாதேவனாகிய சிவபெருமான் ஒரு மணிவாசகருக்காக மதுரையினுடைய மண்ணை தலையிலே சுமந்தான். கலிமதுரை மண் சுமந்து
கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு, கோங்கிறது அரசன், அந்த அரசனால மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானாய். எனக்காக அவன் தன்னுடைய உடலிலே புன்னை சுமந்து கொண்டு தெரிந்தான் சிவபெருமான். இப்படி ஒரு உதவி செய்வனை மறக்க முடியுமா? மறந்து உய்வனோ? இப்படி கருணை செய்யக்கூடியவனை, அளப்பரிய நன்மைகள் செய்யக்கூடிய பெருமானை மறந்து எப்படி நான் வாழ முடியும்? நன்றி கொன்ற பாவம் வராதா? மணிவாசக பெருமானுக்கு மட்டுமல்ல, சிவபெருமான் நமக்கும் அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறான். நாம் தான் உணரவில்லை. ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய உதவி இல்லாவிட்டால், இப்ப அந்த கையை தூக்கியிருக்க பாருங்க, இந்த தூக்கிறது கூட அவனுடைய அருள் இல்லாவிட்டால் இந்த கையை தூக்க முடியாது, எழும்பாது. நாம் சாப்பிடுகிறோம், உண்ட உணவு வாய் வரையிலும் நமக்கு தெரிகிறது. அந்த உண்ட உணவு நம்முடைய உடம்புக்கு போய் ஜீரணமாகாமல் வாந்தி கூட வந்துடலாம் இல்லையா? அப்படி போய் உள்ள போய் அது செரிக்குதுன்னா அது இறைவனுடைய அருள். செரிக்கின்ற உணவு கழிவுகள் சரியாக நீங்குகின்றால் அது இறைவனுடைய அருள். அந்த சத்துக்கள் எல்லாம் உடம்பிலே அந்தந்த பகுதிகளாக மாறி நம்ம உடம்பா மாறி ஆற்றலா மாறி நமக்கு அருள் கொடுக்கிறது, ஆற்றலா மாறி நமக்கு வேலை செய்ய நமக்கு தூண்டுகோலாக இருக்கிறது என்பது இறைவனுடைய அருள். அதனாலதான் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நான் நுகர்வதற்காக, நான் பார்ப்பதற்காக நீயும் என்னோடு சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். கண்ணு பார்க்குதுன்னு நினைக்காதீங்க, நம்முடைய கண்ணு பார்க்குதுன்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய உயிருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. உயிருக்கும் பின்புலமாக இறைவன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் இருப்பதனாலதான் நம்மால ஜீவிக்க முடிகிறது. நம்ம நாளை காலையில் எழுந்திருச்சிருவோங்கிற நம்பிக்கையோட படுக்கிறோம். அது இறைவனுடைய திருவருள். ஒரு பக்தனுக்காக இறைவன் இறங்கி வந்தான். இது ஒன்னும் கதை இல்லை, யாருடைய கற்பனையும் இல்லை. சத்தியம் பேசக்கூடிய பெரியவர்கள் இந்த உண்மையை தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார்கள். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் கண் சுமந்த நெற்றி கடவுள் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்தி ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானாய். இறைவனுடைய அடியவர்களுக்கு நாம் துன்பம் செய்யக்கூடாது. இறைவனுடைய அடியவர்களுக்கு செய்கின்ற துன்பம் நமக்கு வரும். அடியவர்களை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்கிட சிதைவுகள் செய்தவர், அத்தமும் வாழ்வும் ஆண்டொன்றில் மாறிடும் சத்தியம் ஈது சதானந்த நானையே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. பத்தினி கற்புடைய மங்கை, பக்தர்கள் தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்கிட சிதைவுகள் செய்தவர். யார் ஒருவன் இறைவனையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருக்கிறானோ, உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறானோ, நினைவாக கொண்டிருக்கிறானோ, அவருக்கு யாராவது தீமை செய்தால் அத்தமும் வாழ்வும் ஆண்டொன்றில் மாறிடும். அவனுக்கு இருக்கிற செல்வமும் அவனுடைய வாழ்நாளும் அழிஞ்சு போயிடும். சத்தியம் இது சதானந்த நானையே, இது சத்தியமா சொல்றேன்னு சொல்லி திருமூலர் சொல்லுகிறார். அப்போ நம்ம அவர்களுக்கு தவறு செய்தால் அந்த மாதிரி ஆயிடும். அந்த ஞானிகளுக்கு நல்லது செஞ்சா அது அப்படியே ரிவர்ஸ்ல பார்க்கணும். அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈலன், பிராமணர்களுக்கு செய்யறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதரோட பிராமணர்களுக்கு செய்யறது 1000 அக்ரஹாரம் கட்டி கொடுக்கிறது சுவாமி. அக்ரஹாரத்துல ஒவ்வொரு அக்ரஹாரத்திலையும் 1000 வீடுகளை கட்டி கொடுக்கிறது. இதெல்லாம் விட ஒரு ஞானிக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் இவற்றிலெல்லாம் கிடைக்கின்ற பலனிட அதிகமான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அகரமாயிரம் அந்தனர்க்கு ஈலன், சிகரமாயிரம் செய்தே முடிக்கலன். சிகரம்னா வீடு, சிகரம் மாளிகைகள் கட்டி கொடுத்தாலும் வரக்கூடிய புண்ணியத்தை விட பகரு ஞானி இறைவனையே யார் ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த ஞானிக்கு, அந்த அடியவனுக்கு யார் ஒருவன் சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு ருத்ராட்சி அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு இறைவனுடைய நினைவாகவே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவனாக மாற்றி வைத்திருக்கிறானோ அவனுக்கு ஒருவேளை உணவு கொண்டு கொடுக்கின்ற பலனுக்கு இவைகளெல்லாம் நிகராகாது. பகலுன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. ஆகவே இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து நோக்க வேண்டும். அடியார்களுக்கு தீமை செய்தால் அதனால் பெருங்கேடு உண்டாகும். அடியார்களுக்கு ஏதாவது நம்மாலாகிய உதவிகள், யாராவது திருநீரும் சாதனமும் கண்டால் அவர்களுக்கு குற்றேவல் செய்ய வேண்டும். என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்து கொடுத்தால், சின்ன சின்ன உதவிகள், அவர்களுக்கு ஆடை இல்லாவிட்டால் அல்லது உணவில்லாவிட்டால் ஒருவேளை உணவு, ஒருவேளை ஒரு ஆடை, தங்குவதற்கு இடம், இவைகளை எல்லாம் தந்தால் நாம் பல்வேறு நன்மைகளை அடையலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த இடத்துல அதை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்காக பிட்டு உணவை உண்டுவிட்டு மண்ணை சுமந்தாயே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பித்தனே. அவன் பித்தன், அவன் கடவுளாக இருக்கக்கூடியவன் பைத்தியம் முடிச்சுதானே எனக்காக வந்திருக்கிறான், தன்னுடைய நிலைமை விட்டு கீழே இறங்கி இருக்கிறானே என்றெல்லாம் இது அகச்சான்றுகள் இருக்கின்றன. கதைகள்லாம்
இதெல்லாம் வந்து கற்பனை என்று நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அகச்சான்று அதை பாடல்கள்லயே அந்த பாடல்களே இருக்கிற வரியே சொல்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசருடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிறான். நீங்க மிகப்பெரிய ஞானி, உன்னதமான ஞானி, உங்களுக்கு நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், அறியாமையினால் செய்து விட்டேன் என்று அவன் திருவடியிலே விழுந்து வணங்கினான். மீண்டும் அமைச்சு தொழிலில் அவர் இருக்க விருப்பப்படவில்லை. அவருக்கு நினைவே மண்ணுலகத்தில் இல்லை. கால் தான் தரையில படிஞ்சிருக்கு, உடம்பு உயிரெல்லாம் போயிடுச்சு. மேல அவருடைய இறைவனை பற்றிய சிந்தனைகளை ஆழ்ந்திருந்தது. ஆகவே அவர் இறைவனுடைய ஆணையும் நினைவு வந்தது. கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை ஈங்கொழித்தருளி, தில்லைக்கு வர வேண்டும், தில்லைக்கு நீ வா என்று இறைவன் சொன்னது அவருக்கு மனதிலே இருந்தது. ஆகவே அவர் மெல்ல மெல்ல தில்லையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பல்வேறு இடங்களுக்கெல்லாம் அவர் செல்லல. எங்கேயாவது அவருக்கு மனது சுருட்டி கொள்ளும், அப்படியே இருந்துருவார், சமாதியில் ஆழ்ந்துருவார். சில நாட்கள் நடந்து போவார். தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளவில்லை. அவருக்கு இருந்த அரச போக வாழ்க்கையெல்லாம் மாறிவிட்டது. கௌபீனம்தான் அவருக்கு உடமையாக மாறியது. முதலே சொன்ன பார்த்தீங்களா, அதுபோல ஓடும் கவந்தியுமே உறவு என்று உள்கசிந்திட்டு, மனம் கசிந்த நிலையிலே எனக்கு உறவு என்று சொல்லக்கூடியது திருவோடும் கௌபீனமும் தான். நான் தேடுகின்ற பொருள் சிவன் தான், அவனுடைய திருவடிதான் என்பதை அவர் நினைத்து கொண்டு அவர் நடந்து சென்றார். திருவண்ணாமலை சென்றார். அங்கு திருவம்பாவை பாடினார். திருக்கழுக்குன்றம் சென்றார். அங்கு இறைவன் மீண்டும் காட்சி கொடுத்தான். பிணக்கில்லாத பெருந்துரை பெம்மான், உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாதோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம் பெருமான், உனக்கில்லாதோர் வித்து மேல் விளையாமல் என்வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இறைவன் அவருக்கு விதவிதமான காட்சிகளை எல்லாம் அந்த திருக்கழுக்குன்றத்திலே அவருக்கு தந்தான். பல்வேறு இடங்களில் பல்வேறு காட்சிகளை தந்தான். வாத ஊரில் வந்தினர்லி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று பெருமான் திருவாத ஊர்ல அவனுடைய சிலம்பொலியை காட்டினானா. பட்டமங்கையில் இருந்தங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும் என்று ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு தன்னுடைய காட்சியை இறைவன் தந்தான். சீர்காழி சென்றார். திருவாரூர் கூட வந்திருக்கிறார். ஒரே ஒரு 3 பாடல்கள் திருவாரூரில் அவர் பாடிய பாடல்கள் இருக்கின்றன. அற்புதமான பாடல் திருப்புலம்பர் என்று பெயர். அந்த 3 பாடல்களையும் பெருமான் தன்னை முழுதாக பெருமானிடம் ஒப்படைத்த பாடல்கள். அந்த 3 பாடல்களே போதும் ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கிறது. இப்படி பல இடங்களிலும் சென்றார். திருவுத்தர கோசம் எங்கே செல்லுகிறார். திருவிடைமருது கூட வந்திருக்கிறார். இப்படி பல இடங்களுக்கும் சென்றுட்டு மீண்டும் அவர் தில்லையிலே சென்று ஒரு இடத்தில் தங்கி இருந்து இறைவனுடைய அருளை நோக்கி அவர் இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இறைவனுடைய குறிப்பை அறிந்து கொண்டு அவனுடைய திருவடியை நோக்கி மீண்டும் அவனுடைய காட்சி கிடைக்க வேண்டும் என்று அவர் துடித்தார். துடித்த துடிப்புக்கு எல்லையே இல்லை. அது பாடல்கள் மூலம் நம்ம சொல்லலாம். அந்த துடிப்புக்கு கொஞ்சம் எல்லை இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படியே விம்மி வெடித்து போகின்ற அளவுக்கு அவர் கதறு என்று கதறி இருக்கின்றார். அதனாலதான் அவரை சொல்றாங்க அழுது அடி அடைந்த அன்பன். எல்லாரும் சாதனம் செய்வாங்க, மூச்சை பிடிச்சிக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க, யோகம் பண்ணுவாங்க, அஷ்டமா சித்திகளை அடைவார்கள், அட்டாங்க யோகம் செய்வார்கள், யோகத்தை அடைவார்கள், ஞானத்தை அடைவார்கள், சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாவற்றையும் அடைவார்கள். ஆனால் பெருமான் அழுதே போய் அடைந்தார். அழுதடி அடைந்த அன்பன் என்று சொல்வார்கள். அழுகையே ஒரு சாதனமாகிய மாற்றிய பெருமை மணிவாசக பெருமானுக்கு உண்டு. அப்படி இறைவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சிவபெருமான் தில்லையம்பலத்திலே அந்த நடராஜ சபைக்கு வந்தார். பெருமான் என்ன பண்ணாரா, இதுவரையிலும் நம்ம ஞானத்தை வழங்கிய உடனே எல்லாருமே மகா சமாதி நிலைக்கு போய் அந்த அனுபவம் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லவே இல்லை. ஆகவே இவன் மூலமாக இந்த அனுபவத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதையே உலகம் இருக்கின்ற வரையிலும், ஊழிக்காலம் வரையிலும், மகாபிரளயம் வருகின்ற வரையிலும் இந்த நூலை காப்பாற்றி வைக்க வேண்டும் என்று பெருமான் நினைத்தான். சிவபெருமானே ஒரு நூலை காப்பாற்றி வைக்கணும்னு நினைச்சான்னா அது உலகத்திலேயே திருவாசகம் தான். வேற எந்த நூலுக்கு இந்த வரலாறு கிடையாது. திருவாசகத்தை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடெல்லாம் செழிப்புறும். அது அங்கு சிவபெருமானே இருக்கிறார்னு அர்த்தம். ஒலி அலைகளாக அந்த வீட்டில் அந்த ஒலி பரவும். மேலும் படித்தோமானால் இன்னும் மேலும் அந்த புனிதத்துவம் அந்த இடம் பூராவும் நிறைவடையும். ஆகவே சிவபெருமான் என்ன தாசப்பட்டான். எந்த தேவையும் இல்லாத பெருமான் அந்த நூலை தான் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஊழிக்காலத்தில் தான் தனியா இருப்பானா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கலாம், மணிவாசகர் சொன்ன நூலை நாம் படிக்கலாம் என்று அவன் முடிவு பண்ணினான். ஆகவே மணிவாசகரிடம் அவன் ஒரு கிழ வேதியனாக வந்தான். நீ சொன்ன திருவாசகத்தை மீண்டும் சொல் என்று சொன்னார். அவர் திருவாசகம் பூராவும் பெருமானுக்கு சொன்னார். எல்லாவற்றையும் பெருமானே தன்னுடைய கையினால் எழுதினார். திருவாசகம் சிவபெருமானாலே எழுதப்பட்டது. இதை நல்லா நம்ம ஆழ்ந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமான்
தான் கேட்டான். அவனே தன்னுடைய திருக்கரங்களினால் எழுதினான். எழுதி முடிவில் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று தன்னுடைய பெயரையும் அதிலே நிலைநாட்டினான் ஓலைச்சுவடி. பஞ்சாக்கரப்படியில் வைத்துவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டான். மறுநாள் எல்லாரும் தில்லை மூவாயிரவர்களும் வந்தார்கள். இது என்னன்னு பார்த்தாங்க. அந்த பாட்டெல்லாம் படிச்சு பார்த்தாங்க. அப்படி படிச்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன பொருள்னு கேட்டாங்களாம் மணிவாசக பெருமானை பார்த்து. அவர் சொன்னார், இந்த திருவாசகத்தினுடைய பொருள் நடராஜ பெருமான் சிவபெருமான் தான். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பல்லோரும் அதாவது இந்த பாட்டினுடைய பொருள், அதாவது பாட்டுக்கு பொருள் நினைக்கக்கூடாது. பாட்டுக்கு பொருள் உண்டு, அதை நம்ம தெரிந்துக்கணும். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமான பாட்டினுடைய அர்த்தம் எது, இந்த பாட்டினால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எது, அது சிவபெருமான். ஆகவே இந்த திருவாசகத்தினுடைய பொருள் சிவபெருமான் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே கொண்டு சென்று அம்பலவாணனுடைய திருமேனியிலே சென்று ஜோதிசுரமாக மறைந்து விட்டார். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், அப்படி சொல்றாங்க. தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் தெய்வத்துக்கு சொல்லியது திருவாசகம். ஆகவே அந்த திருவாசக நூலை இறைவனே எழுதி ஊழிக்காலத்தில் தன்னுடைய தனிமை தீர்ப்பதற்குரிய நூலாக அதை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான்னா அந்த திருவாசகத்தினுடைய மகிமை எவ்வளவுங்கிறத நம்மளால வார்த்தையினால சொல்ல முடியாது. நூலை நீங்கள் அணுகுணாக அதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒரு காலத்தில் தெரிஞ்சுவிடும். இதனுடைய முழுமையான அர்த்தங்களையும் பொருளையும் நாம் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தோமானால், சொல்லுக்கு பொருளை சொல்லல, அந்த 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 சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற எண்ணங்கள், மகிமை பொருந்திய எண்ணங்கள், தூய எண்ணங்கள், புனிதமான அலைகள் அதுல அப்படியே பொக்கிஷம் போல இருக்கின்றது. அது அப்படியே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல வைப்ரேஷன், அதாவது அதிர்வுகளோடு கூடி இருக்கிறது அந்த நூலுக்குள்ள. அதை நாம் அனுபவிக்க ஆரம்பித்தோமானால் இப்பொழுது சொன்ன அத்தனையும் இவ்வளவு நாள் சொல்ல அவ்வளவும் நீங்கள் உண்மை என்று நிச்சயமாக உணர்வீர்கள். ஆகவே இப்படி இந்த புனிதமான திருவாசக மணிவாசக பெருமானுடைய வாழ்வு இவ்வாறு இறைவனில் சென்று ஒடுங்கியது. அவர் சிவபெருமானாகவே விளங்குகிறார். இன்னைக்கும் நம்ம சிவபெருமானுக்கு, இது மணிவாசக பெருமானுக்கு ஏதாவது பூஜை செய்தால் அது சிவபெருமானுக்கே செய்தது போல, மணிவாசகரை வழிபட்டால் அது சிவபெருமானையே வழிபடுவது போல. அந்த திருவாசகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்த்தால் சிவபெருமானை நாம் அனுபவிப்பது போல. அவர் சொல்றார், ஒரு இடத்துல சொல்றார், பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் ஆயேன் குழைத்த சொன்மாலை கொண்டு அருள் போற்றி. எனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னையே என்னுடைய பாட்டில் குழைத்து வைத்திருக்கிறேன். இந்த வீடு கட்டுறதுக்கு கல்லு, சிமெண்ட், தண்ணி எல்லாம் தேவையில்லையா? எத்தனை பொருள் தேவையில்லையா? ஆனா திருவாசகம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சிவபெருமானையே குழைத்து வைத்து அந்த திருவாசகம் உருவாகி இருக்கிறது. நான் சொல்ல, சாமி சொல்றாங்க, பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் ஆயேன் குழைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றி. போற்றி திருக்குறள்ல நிறைவு பகுதியில் வருது. ஆகவே அது சிவபெருமானே அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நூல் அந்த திருவாசகம். அந்த திருவாசகத்தை செய்த அந்த பெருமான் நிறை ஞானி, அவருடைய புனிதமான வாழ்க்கை. இந்த புனிதமான வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ, அவனுடைய புனிதமான வரலாற்றை நாம் கேட்கிறோமோ, அந்த அத்தனை பேரும் பெரும் புண்ணியத்தை அடைவார்கள். இந்த ஒரு நாள், ஒரு சில மணி நேரங்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருப்பதே கூட பல்வேறு வகைகளில் நமக்கு, பல்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களில் இருந்தும் அது நம்மை காப்பாற்றும். நம்முடைய பிராரத்தத்தின் காரணமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் நமக்கு இருந்தால் அந்த துன்பங்களுடைய வலிமையில் இருந்து அந்த துன்பங்கள் வலிமையாக நம்மை வந்து தாக்காமல் நம்மை பாதுகாக்கின்ற கவசமாக இது அமையும். இப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்க்கையை நாம் கேட்பது என்பது நமக்கு மிகச்சிறந்த புண்ணியமாக அமையும். அப்படி இந்த இடத்தில் எல்லோரும் இந்த மாதிரி இந்த புனிதமான கதையை கேட்டு எல்லா நன்மைகளையும் இந்த இதுவரையிலும் சொல்லியிருக்கின்ற உண்மைகளை எல்லாம் மனதிலே சிந்தித்து அதன் விளைவாக எல்லா புண்ணியங்களையும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை பணிவோடு பிரார்த்தித்து